ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலோட டுடே எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து காவேரி வந்து நேற்றே சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இப்படி அவங்க வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே இங்கே இருக்காங்க, அப்பா என்னம்மா நடிக்கிறா, என்னமோ இவ தான் இந்த குடும்பத்தை நிப்பாட்டுற மணிக்கு என்னம்மா நடிக்கிறா, இவளேன்னு இந்த குடும்பமே இல்லாத மணிக்கு நடிக்கிறா அப்படின்னும். உடனே அவங்க அம்மா, இப்போ எதுக்கு நீ ஓவரா பேசிகிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, ஒன்று சேர்ந்து அவளை பேசிட்டு தெரியுறீங்களா அப்படின்னும். ஆமா, அவன் தான் அவங்க வீட்டுக்கு போய் சொகுசா வாழணும்னு தான் நினைக்கிறா அப்படின்னு. நீங்களாம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வீட்டில் தானே இருக்கீங்க, அவன் அப்படியா இருக்கா, அவள் அக்கா தங்கச்சின்னு எல்லாத்தையும் பாவம் பார்த்து பாவம் பார்த்து பாவம் அவள் தான் அப்படி இருக்கா, அவள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறா, நீங்களாம் நல்ல சுயநலமாக தான் இருக்கீங்க, சொல்லப்போனால் நான் மட்டும் நினைக்கக்கூடாது, நீங்களும் அவளை பற்றி நினைக்கணும் அப்படின்ற மணிக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நாங்கள் எதுக்கு நினைக்கணும் அப்படின்ற மணிக்கு கங்கா பேசினாங்க. இங்கிட்டு அவங்க ஆச்சிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவள் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு அந்த காசு பணம்லாம் தேவை கிடையாது, நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்ற பார்த்தா காவேரிட்ட கேட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் காவேரி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் அப்படிதான் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதோட கோவமா வந்து கங்காவும் யமுனாவும் உள்ள போயிடுறாங்க. இங்கிட்டு வந்து காவேரி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கிட்டு கீழே அந்த கீழ் வீட்டு மாமி வந்து மேலே வராங்க. வந்து இந்த அல்வா கென்னையா அல்வா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, என் தம்பிக்கும் கொடு விஜய்க்கும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கொடுக்க வந்தீங்களா இல்லை விஜய்க்கு கொடுக்க வந்தீங்களா, உங்கள் தம்பி கொடுக்க வந்தீங்களான்னு. இல்லை, ரெண்டு பேத்துக்கு தான் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து அவர் வந்து டயட்டில் இருக்காரு, அதனால அல்வாலாம் சாப்பிட மாட்டாரு இவ்வளோ இனிப்பலாம் அப்படின்னு. அது தெரியும், அது தெரிஞ்சுதான் நான் பனங்கற்கண்டு போட்டுக்கின்றேனே, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது சுகர் எதுவும் எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உங்கள் வீட்டில் விருந்தாளிலாம் வந்திருக்காங்க போல அப்படின்னு. ஆமா அப்படின்னு. உங்க வீடு சின்ன வீடா இருக்கு, எப்படி இடம் பத்தும் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஆமா, இருந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் படுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்கிட்டு வந்து காவேரி யோசிக்கிறாங்க, பெசாடுக்கு வீடு காலி பண்ண சொன்னா நம்ம அங்கே போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு பெசாடுக்கு மேல் போர்ஷனை வேணா நாங்கள் காலி பண்ணிடவா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம முன்னாடி நாங்கள் இங்கே தான் படுக்க வைப்போம், இப்போ நீங்கள் இருக்கிறனால படுக்க வைக்கணும், சரி நான் மேல் போர்ஷனை கூட காலி பண்ணி கொடுத்துட்றோம், அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க, உங்கள் அம்மா வீட்லையா, உங்கள் அம்மா வீடு சின்ன வீடு அதில் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வேற எங்கேயா கூட வீடு பார்த்து போய்க்கிறோம், அதெல்லாம் வேணாம், அவங்களுக்கு வந்து நான் தான் செலவு பண்ணணும், நீங்கள் கரெக்டாக வாடகை கொடுத்துட்ருக்கீங்க, அங்கே அதுக்கு நான் இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த மாமி சொல்கிறாங்க. இதெல்லாம் விஜய் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. என்ன பேசுது ஏது பேசுன்றதை பார்த்துட்டு வீடு காலி பண்ணிட்டு சொல்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாரு. கிட்ட அவங்க மாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் அல்வாவை சாப்பிட்டுட்டு இங்கிட்டு எதிர்த்தாப்புல விஜய் நிற்கிறத பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அல்வாவை சாப்பிட்டு நிற்கிறாங்க. நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, எதுக்கு அந்த மாமியே வீடு காலி பண்ண வேணாம்னு சொல்லுது, நீ எதுக்கு பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், அதான் நான் நேற்று பேசினேன் நம்ம வீட்டுக்கே போயிருவோம்னு சொல்லிட்டு அப்படின்னும் நீ முதல் அல்வாவை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கிட்டு வந்து திரும்பி கங்காவும் யமுனாவும் ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க. அம்மாட்ட பேசினேன் எதுவும் பேசுனேன், நான் ரூம்குள்ள வந்துட்டு எதுவும் பேசலை, ஏன் அதை எதுக்கு விஜய்கிட்ட கேட்கணும், விஜய்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, குமரன் மாமாவும் இங்கே தான் இருக்காங்க, நிவின் இங்கே தானே இருக்காரு, அவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு திரும்பி வந்து விஜயும் காவேரி வெளியே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்பயும் காவேரி வந்து இதை பற்றியே பேசுகிறாங்க. அதுக்கு விஜய் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு.